வணக்கம். இன்றைய திருக்குறள் அன்புடைமை. இன்றைய திருக்குறள் அன்புடைமை. முதல் குறள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். மீண்டும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். பொருள். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்த்ததுமே அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். குறளில் வழி பொருள். அன்பிற்கும் உண்டோ, அன்பிற்கும் உண்டோ, அன்பிற்கு இருக்குமா? அடைக்கும் தாழ், அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால். ஆர்வலர், ஆர்வலர் என்பது அன்பு உடையவர். புன்கணீர், புன்கணீர் என்பது என்னது? துன்பம் கண்டு பெருகும் நீர். புன்கணீர் என்பது என்னது? துன்பம் கண்டு பெருகும் நீர். பூசல் தரும், பூசல் தரும்னா என்னது? வெளிப்பட்டு நிற்கும். மீண்டும் சொல்கிறேன். அன்பிற்கு இருக்காப்பா அடைத்து வைக்கிற தாழ்பால். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, ஆர்வலர் அதாவது நம்ம மேலே அன்புடையவருங்க, இல்லை நாம் அன்பு வச்சவங்க ஒரு துன்பத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்? புன்கணீராகிய துன்பம் கண்டு பெருகிற நீரானது தன்னால் வெளிப்பட்டுடுது. நம்ம யார் மேலேயும் அது ரொம்ப அன்பு வச்சுருக்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையோ ஒரு கஷ்டமோ வரும்போது அவங்களுக்காக நம்ம கண்ணிலேருந்து அந்த அன்பு கண்ணீராக வெளிவந்துடுது இல்லையா? அதனால் அன்பிற்கு அடைக்கிற தாப்பால்லாம் கிடையாதா அப்படின்னு கேட்குறாரு திருவள்ளுவர். என்ன அழகாக கேட்குறாரு. அடுத்த குறள் போகலாம். குறள் 2. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ஓகேங்களா? மீண்டும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள். அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்புடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். ஓகேவா? இந்த குறளோட வழியே நம்ம பொருள் பார்க்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு சொல்லும்போது, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னு சொல்லும்போது, அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும், எப்படி? அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரியது என்பர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அதுவே அன்பு உடையவர், அன்புடையார் என்பும், அதாவது எழும்பும். என்பும்னா என்னது? எழும்பும். எழும்பும் உரியர் பிறர்க்கு. எழும்பும் உரியர் பிறர்க்கு. உரியது பிறருக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஏப்பா நானே உனக்கு சொந்தமானவன், நீ என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறார், அன்பிலார் எல்லாம் தமக்குரிய, அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு அடுத்த குறளை போகிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? குறள் 3. அன்போடு இயைந்த வழக்கென்ப. அன்போடு இயைந்த வழக்கென்ப. ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. மீண்டும் குறள் படிக்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப, ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. பொருள் என்ன? உடம்போடு உயிர் இணைந்திருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்திருக்கிறது. ஓகேவா? குறளின் வழி பொருள் என்னன்னு பார்ப்போம். அன்போடு, அன்போடு அதே தான். இயைந்த பொருந்திய, வழக்கு நெறி என்பது ஆருயிர்க்கு, அருமையான இந்த உயிருக்கு,
என்போடு எலும்போடு இயைந்த பொருந்திய தொடர்பு. தொடர்பு தான். என்ன தொடர்பு பார்ப்போமா? அன்போடு இயைந்த வழக்கு என்பது அன்போடு பொருந்திய நெறியானது இந்த உடலுக்கு எலும்போடு இருக்கும் தொடர்பை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடம்போடு உயிர் இணைந்திருப்பது எப்படியோ அது போலவே வாழ்க்கை நெறியோடு அன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை நெறியோடு அன்பு இருக்கிறது. ஓகேவா? வாழ்க்கைக்கு அன்பு, உடலுக்கு உயிர். இதுதான் ஜாயின் பண்ணி சொல்லியிருக்காரு. இங்கே தான் அன்போடு இயைந்த வழக்கு வாழ்க்கை நெறி. ஆறுயிருக்கு உயிருக்கு என்போடு எலும்போடு உள்ள தொடர்பு. ஓகேவா? அடுத்த குறள் போகலாம். குறள் எண் 4. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அன்பு ஈனும் ஆர்வமுடைமை. அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. அது ஈனும் நண்பு எனும் நாடா சிறப்பு. பொருள்: அன்பு விருப்பத்தை தரும். விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ளும் பெருஞ்சிறப்பை தரும். குறளின் வழி பொருள் என்னதுன்னு பார்ப்போம். அன்பு ஈனும் தரும். ஆர்வம். ஆர்வம்னா என்னது? விருப்பம். உடைமை. உடைமை அப்படின்னா அது உண்டாக்கும் அல்லது உரிமை என்ப பொருள் தரும். இப்போ இந்த முதல் 4 வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அன்பானது ஆர்வத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது ஈனும் அது தரும். எப்படிப்பட்டது? நட்பு என்னும் நாடா சிறப்பு. அது நட்பு அப்படிங்கிற ஒரு பெருஞ்சிறப்பை நமக்கு தந்துடுது. எது? இந்த அன்பு. நீங்கள் அன்பை மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நட்பை கேட்காமலே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அன்பு விருப்பத்தை தரும். எல்லாருக்கிட்டையும் நீ அன்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கிட்டையும் உங்களோட விருப்பம் எல்லாரையும் அவங்கள பார்ப்பாங்க. இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அது தன்னால் ஒரு விருப்பத்தை அவங்களுக்கு உண்டாக்கிடும். நீ அன்பாக மட்டும் இருந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. குறளின் 5 என்னது? அன்புற்ற அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. பொருள் என்னதுன்னா, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகில் மகிழ்ச்சி அடைவர்னு சொன்னாங்க. குறளின் வழி பொருள் என்னன்னு பார்ப்போம். அன்புற்று அன்போடு அமர்ந்த பொருந்திய வழக்கு நெறி அல்லது வாழ்க்கை நெறி என்பது வையகத்து இந்த உலகத்து இன்புற்றார் இன்பம் உற்றவர் எய்தும் சிறப்பு அடையும் சிறப்பு. ஓகேவா? அதாவது அன்புடையவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த நல்ல வழியில் பொருந்தி வாழ்கிறவங்க அப்படிங்கிறவங்க தான் என்னவா இருக்க முடியும்? இந்த வையகத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்றாங்க. அன்போடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நீங்கள் தான் ஏன் சந்தோஷமான ஆள், உங்களை தவிர வேறு எவனும் சந்தோஷமாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்கிறாங்க. அடுத்தது, அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அங்கே துணை. குறளின் 6 என்ன சொல்கிறாங்க? அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அங்கே துணை அப்படின்னா. ஓகேவா? சொல்கிறாருங்க. பொருளை பார்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை போவோம். அறத்தை மட்டுமே சார்ந்தது என்று கூறுவோர் அறியாதவர் வீரத்திற்கும் அன்புதான் துணை அப்படின்ட்டாரு குறளில். ஓகேங்களா? என்ன சொல்கிறாரு? அறத்திற்கே அறம் ஒன்றுத்துக்கு மட்டும்தான் அன்பு என்பவருங்க எதுவும் தெரியாதவங்களாக இருப்பாங்களோ என்னமோ. மரத்துக்கும் அதே துணை. அதான் ஏன் துணை? மரம்னா இந்த இடத்துல என்னது? வீரம். மரத்திற்கே அதுதான் ஏன் துணை அப்படின்ட்டாரு. ஓகேங்களா? அறம் அப்படிங்கிறது அறத்துக்கே அன்பு சார்பு. ஐயோ, நீ 4 பேர்த்துக்கு உதவுற, கருணையோடு இருக்க, பாசத்தோடு இருக்க, அன்போடு இருக்க, அதுக்காக மட்டும்தானா? 4 பேர்த்துக்கு உதவுறதுக்கு மட்டும்தானா அன்பு? கிடையாதுயா, அதுக்கு வீரமும் இருக்கியா அப்படின்னு சொன்னார். ஏன் சொல்கிறேன்? டக்குன்னு ஏதோ பிரச்சனை, அது சரி அவன் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைனான்ட்டு ஓடி போக மாட்டேன்.
யாரா அவன் பார்த்துடலாம் ஒரு கை, அதான் ஏன் சொல்கிறாரு அன்பு மரத்துக்கும் அதான் ஏன் துணை. அடுத்தது என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். குறளின் 7 என்ன சொல்கிறாரு? என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். பொருள் என்னதுன்னா, எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். எப்படி அம்மா எலும்பு இல்லாத என்பில் அதனை எலும்பில்லாததனை, ஓகேவா? என்பில் அதனைனா எலும்பில்லாததனை, அதாவது எலும்பில்லாத உயிர்களை வெயில் போல காயுமே. வெயில் எப்படி காய்ச்சி எடுக்குமோ, வெயில் போல காயுமே, வெயில் எப்படி காய்ச்சி எடுக்குமோ எதை? எலும்பில்லாத உயிர்களை வெயில் எப்படி காய்ச்சி எடுக்குதோ அன்பில் அதனை அன்பில்லாத உயிர்களை அறம். முடிச்சிட்டாரு பாரு, அறம். எப்படி? அறம் அன்பில்லாத உயிர்களை வருத்தும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. எலும்பில்லாத உயிர்களை வெயில் எப்படி காய்ச்சி எடுக்குமோ அதுபோல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி எடுக்கும்னு சொல்லிட்டாரு. ஓகேங்களா? இங்கே எலும்பில்லாதது என்ன சொல்கிறாரு? புழுவைத்தான் சொல்கிறாரு. புழு, அட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சி கூட சொல்ல முடியாது, அட்டை தான், மரவட்டை எல்லாத்தையும் சொல்லலாம். அடுத்தது அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தழிர்த்தற்று சொல்கிறாரு. 8வது குறளில் என்ன சொல்கிறாரு? அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வற்பாட்கன் வற்றல் மரம் தழிர்த்தற்று. பொருள் என்னதுன்னா, பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதர் வாழ்க்கை தளிர்க்காது சொல்லிட்டாரு பாருங்க. குறள் வழி என்ன பொருள்னு பார்ப்போமா? அன்பகத்து அன்பே அகத்தில் இல்லாம இருந்தா உயிர் வாழ்க்கை, உயிரோடு இந்த வாழ்கின்ற வாழ்க்கையானது வன்பார்க்கன். வன்பார்க்கன் அப்படிங்கிறது என்னது? இதான் ரொம்ப மிக வெப்பமான அந்த பாலைவனத்தில் வற்றல் மரம்னா என்ன அர்த்தம்? பட்டு போன ஒரு மரம், தளிர்த்து வந்ததை போல அப்படின்னு சொல்கிறாரு. உன்கிட்ட ஒரு அன்புமே இருக்காது, இருக்கிறது நீ என்ன பண்ணுற? ஒருத்தனுக்கும் பார்த்தீங்கன்னா அன்பு காட்ட மாட்டேங்கிற. அப்படிப்பட்ட உன்னோட உள்ளத்தில் நீ வாழ்கிற இந்த உயிரானது எதுக்கு சமமாக இருக்குன்னா, இந்த மொட்டை பாலைவனத்தில் நிற்கிற இந்த வத்த மரமானது தளன்னு தளிஞ்ச மாதிரி இருக்குமா? ஏன்பா இதெல்லாம் நடக்குமா? அது மாதிரி தான் நீங்கள் சொல்கிறது. அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும், தவிர்க்காது, உன் வாழ்க்கை சிறக்காது, நீ அன்பை வெய்யு அப்படின்னு சொல்கிறார் எடுத்துக்காட்டோட இந்த குறளில். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. 9வது குறள் என்ன சொல்கிறாரு? புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. பொருள், நெஞ்சில் அன்பில்லாதவர்க்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்னு கேட்குறாரு. குறள் வழி பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். புறத்துறுப்பு உடலின் புற உறுப்புகள், அதாவது யாக்கை அப்படிங்கிற இந்த உடல் அதனுடைய புறத்து உறுப்பு, அதனுடைய புற உறுப்புகள் கை கால் கண் காது மூக்கு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை. எவன் செய்யும்னா என்னையா பயன்? அதனால் என்னையா பயன்? எவன் செய்யும்னா என்ன பயன் அந்த உடலால் அப்படின்னு கேட்குறாரு. அகத்து உறுப்பு அப்படின்னா உள்ளுறுப்பு, மனசு, அதை தான் சொல்கிறாரு அகத்து உறுப்பு. அன்பில் அவருக்கு, அந்த அகத்துறுப்பான அந்த மனசில் அன்பு அப்படிங்கிறது இல்லாதவனுக்கு இந்த உடலுக்கு வெளியிருக்கிற உறுப்பெல்லாம் இருந்து என்னையா பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாரு இந்த 9வது குறளில். புரிஞ்சுதா? அடுத்த குறள் போகலாமா? அவ்வளோதான். அடுத்தது அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. 10வது குறள் என்ன சொல்கிறாரு? அன்பின் வலியது உயிர்நிலை. போன தடவை உயர்நிலைன்னு படித்திட்டமா? உயிர்நிலை, அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. திலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு.
பொருள் என்ன? அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிரில்லைன்னு சொல்லிட்டாரு. குறள் வழி பொருள் என்னன்னு பார்ப்போமா? அன்பின் வலியது. அன்பின் வலியது. அன்பின் வழிதான் உயிர்நிலை. உயிர்நிலையாக இருக்குது. அன்பு இருந்தால் தான் அங்கே உயிர் இருக்குது. அஃது இல்லாருக்கு, அதுதான் அஃதிலாருக்கு, அஃது இல்லாருக்கு. அது இல்லை அப்படின்னா என்பு தோல். என்புங்கிறது இங்கே எலும்பு. எலும்பின் மீது போர்த்தப்பட்ட தோல், போர்த்த உடம்பு. ஓகேங்களா? என்பு தோல் போர்த்த உடம்பு, எலும்பின் மீது போர்த்தப்பட்ட உடம்பு. எது? அன்பில்லாத அந்த உயிருள்ள உடம்பானது வெறும் எலும்பின் மீது போர்த்தப்பட்ட உடம்பு, தோல் போர்த்தப்பட்டது. எலும்பின் மீது தோல் போர்த்தப்பட்டது தான், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு 10 குறளை அழகாக முடிச்சிட்டாரு. ஓகேவா? ஒரு ரிவைஸ் பார்த்துடலாம். அன்பிற்கு முண்டு அடைக்கும் தாள் ஆர்வலர்க்கும் கண்ணீர் பூசல் தரும்னு சொன்னான். ஓகேங்களா? நீங்கள் அன்பு, நீங்கள் யார் மேலே அன்பு வச்சுருக்கோ அவனுக்கு பிரச்சனைன்னு வந்தாலே கண்ணில் தண்ணி தன்னால் வரும்னு சொன்னார். அடுத்து அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னாரு. அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு சொன்னார். என்ன சொன்னார்? எல்லாமே எனக்கு தாயா அப்படின்னு சொன்னவன் அவங்ககிட்ட அன்பே இருக்காது. இதே நானே உனக்கு தான்டா, அது சொன்னது அன்புடையவர். அன்போடு இயந்த வழக்கென்ப ஆர்விற்கு என்போடு இயந்த தொடர்புன்னு. அன்போடு இயந்த வழக்கென்ப ஆர்விற்கு என்போடு இயந்த தொடர்புன்னு. ஓகேங்களா? அன்போடு இயந்த வாழ்க்கை தான் இந்த உடலுக்கு, உயிருக்கு, எலும்போடு இணைந்த தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. நீ அன்பை மட்டும் வச்சுப்பாரு, ஃப்ரெண்ட்ஷிப் தன்னால் வரும் அப்படின்ட்டாரு. அடுத்தது அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. நீ உலகத்தில் சந்தோஷமாக இருக்கியா, அப்போ நீ உன் உலகத்தில் அன்பு இருக்குன்னு அர்த்தம். நீ அன்போடு இருந்தன்னா இந்த உலகத்தில் சந்தோஷமானாலும் உன்னை தவிர வேறு எவனும் இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அந்தே துணைன்னு சொன்னார். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அந்தே துணைன்னாரு. ஓகேங்களா? அன்பு அறத்துக்கு மட்டும் இல்லையா, அது மரத்துக்கும் தான் அப்படின்னாரு. மரம்னா வீரம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை எலும்பிலா உயிர்களை வெயில் எப்படி காய்க்குமோ அன்பில்லாத உயிர்களை அப்படி அறம் வரைத்து கழிக்கும் அப்படின்னு சொன்னார். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை பண்பார்க்கன் வற்று மரம் தெரிந்தெடுத்து. உன் உயிர் இருக்கிற உடலானது அன்பில்லாத ஒரு உடல் வச்சுருந்தன்னா அது வன்பார்க்கன், அதாவது பாலை நிலத்தில் வற்று மரம் எப்படி தளிர்க்கும் அதுபோலத்தான் உன்னோட வாழ்க்கையும் இருக்கும், கண்டிப்பாக சிறக்காது. அதைத்தான் சொன்னார். அடுத்தது புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறு பண்பில் அவருக்கு அப்படின்னா. உன் கை காடு கண்ணு மூக்கு எல்லாம் இருந்து என்னையா பிரயோஜனம், மனசில் அன்பில்லை உன்கிட்ட. அடுத்தது அன்பின் வலியது உயிர்நிலை அதில் ஆக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை அதில் ஆக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. நீ அன்பே இல்லாத உயிரை வச்சுருந்தன்னா என்ன பண்ணுறது? உனக்கு உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? உன் உடம்புல எலும்பு மேலே தோல் மட்டும்தான் இருக்குது. ஆயா 10 குறள் முடிஞ்சது. பக்காவா மனப்பாடம் பண்ணுங்க, சொல்லி பாருங்கள், பொருளை மட்டும் புரிஞ்சுக்குங்க. அவ்வளோவே தான் அந்த பொருள் 10மே புரிஞ்சது. நன்றி.